ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த கொத்தமல்லி சிக்கன் கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான கிரேவி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல மசால் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 பச்சை மிளகா, இதோட அரைக்கப்பளவு துருவுன தேங்காய், தாராளமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க, 10 முந்திரி, கழுவி கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடிக்கணமான பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி, சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு 2 பச்சை மிளகா சேர்த்து 3 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்து இது மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். 200 கிராம் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி தக்காளியை சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தக்காளியை இது மாதிரி நல்லா குழைவாக வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3/4 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து சிக்கன் கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். இப்போ சிக்கன் கலர் மாறிடுச்சு இல்லையா? இப்போ தான் மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவை சிக்கனோட நல்லா பரட்டி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மசாலாலாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 12 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக விட்டோன்னா கொத்தமல்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் மொதல் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இந்த சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்கட்டும். 7 நிமிஷம் கழித்து திறந்து இது மாதிரி கிளறி விடுங்க. இப்போ சிக்கன் பாதி தான் வெந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா சிக்கன் நல்லா பூ போல் வெந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம், அதனால் கொத்தமல்லி தழை இதுக்கு போட வேண்டியதில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.